வீட்டுக்கு வர பாக்கியம் எங்கள் தங்கமையில் ஒரு வழியாக நல்லபடியாக வழி அனுப்பி வச்சிடறாங்க. வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு இங்கே தன்னுடைய ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, தனியாக வீட்டில் சுடர் மட்டும் இருந்துட்டு இருக்கான், நீங்கள் போய் சுடரை பார்த்துக்கோங்க. நான் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர தங்கமயில் பேரில். சென்னைக்கு போகிறாங்க, நல்லபடியாக போயிட்டு வரணும்ல, நான் போயிட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது வாங்கிட்டு வர சமையல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சரி நான் போய் பார்த்துக்கிறேன், சுடர் வீட்டில் இருப்பா, அவன் நேரம் காலேஜிட்டு வந்திருப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கோவிலுக்கு போகிறாங்க. எங்கள் யார் தங்கமயிலோட அம்மா பாக்கியம் கோவிலுக்கு போய் அங்கே கடவுள்கிட்ட நின்று நல்லபடியாக என் பொண்ணு போயிட்டு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து கோவிலில் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. முத்துவேலும் சக்திவேலும் அந்த கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவேலுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது. சரி நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிலுக்கு வெளியில் இருக்கேன், நீ சாமி கும்பிட்டுட்டு வாடா சக்திவேல்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிண்ணே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அண்ணனை வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் சக்திவேல் சாமி கும்பிட்டவங்க எங்கள் பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கும்போது தான் அங்கே தங்கமயிலோட அம்மா பாக்கியம் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. பாக்கியமும் எங்கள் சக்திவேலை பார்க்குறாங்க. ஆமாம் இவர் இங்கேயும் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாக்கியம் கிளம்பி நிற்கிறாங்க. ஆமாம் பக்கத்தில் வராங்க, எங்கள் பாக்கியம் பக்கத்தில் வர சக்திவேல் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னான், அதை உருப்படியாக முடிக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பாக்கியமும் நான் என்ன பண்ணுறது, அதுக்கு சரிவர நேரமும் அமையணும்லன்னு சொல்ல, ஆமாம் உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுப்பு எவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் அதை சரிவர செஞ்ச மாதிரி தெரியல, மாதம் மாதம் வீட்டு செலவுக்குன்னு சொல்லி பணத்தை மட்டும் வாங்கிக்கிறல்ல, சொன்ன வேலையை முடிக்க தெரியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுங்க ஐயா, கரெக்டான நேரத்தில் எல்லாம் முடியணும்னு சொல்ல, இங்கே பாரு நான் சொன்ன வேலை சரியாக நேரத்தில் முடியலைன்னா அப்புறம் மாதம் மாதம் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை எப்படி நீயும் நடத்துகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, உன் புருஷன் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க, அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்ட. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருக்கா, மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை உங்களே நேரில் வந்து பார்க்கலான்னு இருந்தேன், ஆனால் எங்கே வந்து எப்படி பார்க்குறதுன்னு தான் தெரியல, நீங்கள் வேற அடிக்கடி ஃபோனும் பண்ணக்கூடாது வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் வர முடியலைன்னு சொல்ல. என்ன பிரச்சனை, அங்கே எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை, அவள் இங்கே தான் ஹனிமூன் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் வழி அனுப்புறதுக்காக வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்க சக்திவேலும் அதுக்கு பாக்கியமும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அங்கே போனால் ரூம் செலவுக்கு 20,000 ஆகும்னு சொல்லியிருக்கான், இப்போ கையில் பணமும் இல்லைன்னு சொல்ல, ஓ பாண்டியனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்க வழி இல்லையான்னு அவன்கிட்ட கேட்க வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க. அவனே ஒரு கஞ்ச பையன், அவன் எங்கே கொடுக்க போகிறான்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கிய சொல்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு தானே நானும் கட்டி கொடுத்தேன், இப்போ நீங்கள் வந்து இப்படி சொன்னால் எப்படி, உங்களுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சுருக்கேன்னு சொல்ல. இதை கேட்ட சக்திவேல் என்ன சொல்லி காட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க. உன் பொண்ணுக்கும் எங்கே பார்த்தாலும் மாப்பிள்ளை தேடி கிடைக்கல தானே, கடைசியில் எங்கள் பாண்டியனோட குடும்பம் கிடைச்சதுக்கு பிறகு தானே உனக்கு நல்ல வாழ்க்கையே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இங்கே என் பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ தான் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல, உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத பற்றி நான் கேட்கவில்ல, அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களா அதை பற்றி கேட்க தானே வந்து நீங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியம் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் பாக்கியம் உடனே சொல்கிறாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம் கூட என்ன முடியலாம், அதுக்குள்ளே எப்படி குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்க முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போகணும், சந்தோஷம் இல்லாமல் நிற்கணும், இதுதானே உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக அது நடக்கும், என் பொண்ணு மூலமாக கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டுறேன்னு எங்கள் சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே வந்து அதே நேரம் சக்திவேல் சொல்கிறாங்க, நான் சொன்னது நடந்தே ஆகணும், என் பையன் குமாருக்கு இப்போ கல்யாணம் வேற வச்சுருக்கேன், அதனால அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இப்போ தானே உனக்கு பணம் கொடுத்தேன் வீட்டு செலவுக்கு, திரும்பவும் 20,000 பணம் கொடுங்கன்னு வந்து நின்றுட்டுருக்கேன், அந்த பணத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, உன் பொண்ணு ஹனிமூன் போகணும்னா அதுக்கு அந்த பாண்டியன் தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நான் இந்த மாதிரி பேசுகிறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்லி அங்கே போயிட்டு அப்படியே பற்ற வைக்கலான்னு நினைக்காத, வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உன்னோட பொண்ணு, அப்புறம் அந்த பாண்டியன் உன் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட நினச்சி யோசிக்கவும் மாட்டான், வருத்தப்படவும் மாட்டான், அப்புறம் என் குடும்பத்தை கெடுக்க வந்தவ தானே நீன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். என்ன மிஞ்சி போனால் எங்கள் 2 குடும்பத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை விட கொஞ்சம் பெருசாகும், அதனால் என்ன ஆக போகுது, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வெடிச்சா வெடிச்சிட்டு போகுது, அதை பற்றி நான் கவலைப்பட போகிற ஆளும் கிடையாது, இதில் மாட்டி சிக்கி சின்ன பின்ன ஆக போகிறது நீயும் உன்னோட பொண்ணு மட்டுமா தான் இருக்குன்னு சொல்ல.
இதை கேட்ட பாக்கியம் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொன்னதை செய் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்திவேல் கிளம்பி வெளியில போக இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அத்தனையுமே வீடியோவாக எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா இங்க பக்கத்துல வராங்க. பாக்கியம் பக்கத்துல வந்துட்டு கேக்குறாங்க, ஏய் பாக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியத்துக்கு பகிர்னு தூக்கி போடுது. திரும்பி பாக்குறாங்க, என்னடி மனுஷினி எல்லாம் சொல்லி பக்கத்துல வராங்க எங்க மீனாவோட அம்மா. மீனாவோட அம்மா பக்கத்துல வந்தோடனே மீனோட அம்மா தான்ற விஷயமே எங்க பாக்கியத்துக்கும் தெரியல. அதே போல மீனோட அம்மாவுக்கும் இது நம்ம பொண்ணு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க பொண்ணோட அம்மான்ற விஷயமும் தெரியல. இப்படி 2 பேருமே தெரிஞ்சுக்காம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இங்க பாக்கியம் சொல்றாங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன என்கிட்ட கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்க, அதான் நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்க, கோவில் வரைக்கும் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட கடன் வாங்கும் பொழுது மட்டும் பல்ல காட்டிட்டு வந்து வாங்குறேன், கேட்கும் போது மட்டும் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க, இப்போ என்ன உன் பொண்ணோட வாழ்க்கையை பணைய வச்சு உன் கடன் எல்லாம் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தானே இப்படி ஒரு இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க சொன்னதை அப்படியே நான் வீடியோவாக எடுத்துட்டேன்னு சொல்ல. இதை கேட்ட பாக்கியம் ஆடி போய் நிற்கிறாங்க. இங்கே பார், என்னுடைய கடன் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு திருப்பி வரல, அப்புறம் நீ யார் வீட்டில் பொண்ணு கொடுத்தியோ அந்த வீட்டில் போய் இந்த வீடியோவை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க எங்கள் மீனோட அம்மா. இதை கேட்ட பாக்கியம் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி பல வகையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கேன். இன்னும் 1 மாதம் பொறுத்துருங்க, அடுத்த மாதம் என் கைக்கு பணம் வந்த உடனே முதல்ல உங்கள் கடனை தான் அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழியை முதல்ல செய்கிறதுக்கு பாரு, ஆனாலும் நீ இவ்வளோ கேவலமான வேலை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை பாக்கியம். எப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இந்த ஆளுகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீயே போய் இப்படி தொண்ணு நின்றுட்டு இருக்க, உன் பொண்ணோட வாழ்க்கையை பணம் வச்சுட்டு இது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாம தான் உன் பொண்ணு வாழ்க்கை என்னாகிறது, அதை பற்றி கொஞ்ச நாள் யோசிக்க மாட்டியா? உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பணம் வேணும், அந்த பணத்தை வச்சு கடன் அடைக்கணும், ஆனால் உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அதானே உன்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லி இங்கே கண்டபடி திட்டுறாங்க மீனாவோட அம்மா. இதெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி நிற்கிற பாக்கியம், உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை தரேன்னு சொன்னதுக்கு பிறகு எதுக்காக என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் இந்த கோவிலை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய குடும்பம் அது எப்படியே இருந்துட்டு போகுது, நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம், என் பொண்ணு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான், இதில் தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, நான் பிரச்சனையெல்லாம் ஒன்று இப்போ பண்ணலாமா, எனக்கு பணம் கைக்கு வரலைன்னா தான் பிரச்சனையாக ஆரம்பமாகும், இந்த வீடியோவை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் பாக்கியம் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. வழியாக இவளோட கடனை தான் அடைக்கணும், வர வர இவளோட வாய்ப்பேச்சு தான் நம்மளால் கேட்கக்கூட முடியலை, இந்த ஊரில் நம்ம கேத்தா அவ கேத்தான்னு பார்த்தா அவளோட வாய் தான் பெருசாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இங்கே நினச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியமும். இங்கே சக்திவேலன் வீட்டுக்கு போக பாக்கியமும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே போல் மீனாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து கோவில்லேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. கோவிலில் எல்லாத்தையும் சுற்றிட்டு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் மீனா ரொம்ப கவலையோட கோவிலுக்கு வராங்க. சாயந்தரம் ஆனதும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சிட்டு கோவிலுக்கு வர மீனாவை அவங்க அம்மா பார்க்குறாங்க. மீனா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால எங்கள் கோவிலுக்கும் வராங்க. ஏன்னா எங்கள் மாமா பேசினது, அதுக்கப்புறம் எங்கள் கதிர், அதுக்கு பிறகு இங்கே செந்தில் தன்னுடைய அப்பாட்ட போய் சவாலாக பேசிட்டு வந்தது, இப்படி பல விஷயங்கள் ஓடுறதுனால எப்படியாவது செந்திலுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு சாமிக்கு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு போவோம். கண்டிப்பாக இங்கே அவனுக்கு ஒரு நல்ல வேலையை நமக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் அப்பா கிட்ட சவால் விட்ட மாதிரி நடந்தே ஆகணும். அதனால் கடவுள்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனாவும் வராங்க. மீனாவை பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா அப்படின்னு சொல்லி ஓடி வர, என்னம்மா நீ மட்டும்தான் வந்திருக்கியா, அப்பா வரலையான்னு கேட்குறாங்க. அவர் எங்கடி இங்கே வராரு, அவர் இன்னைக்கு வரல, நான் மட்டும்தான் வந்தேன், நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடி உன் வீட்டுக்கார் இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சத்தம் போட்டுட்டாரு, நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லடி, மாப்பிள்ளை தம்பி இப்படியெல்லாம் பேசுவாருன்னு சொல்ல, உண்மையிலேயே அவர் கவர்மெண்ட் வேலைக்கு சேர போகிறாரான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவர் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து இங்கே அவர் சொன்ன மாதிரி அப்பாவை விட ஒரு பெரிய பதவியில் இருந்து கண்டிப்பாக அங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்க தான் போகிறாருன்னு சொல்ல, கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி, உண்மையிலேயே அப்படி ஒன்று மட்டும் நடந்துட்டுனா கண்டிப்பாக உன்னையையும் உன் வீட்டுக்காரரையும் உங்கள் அப்பா ஏற்றுப்பாரு, அப்போ கொஞ்சம் கூட தயக்கம் இருக்காது, அப்படியே தயக்கம் இருந்தாலும் அதை நான் பேசி சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோம்மா, ஆனால் இப்போ முதன் முறையாக இப்போ செந்தில் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும், இதெல்லாம் இருக்குல்லம்மான்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நானும் நல்ல வேலையில் தானே இருந்துகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவியை அதுவும் என் பொண்ணுக்காக நான் செய்ய மாட்டேனா, என் பொண்ணு என் கூட சேர்ந்துட்டா எனக்கு அது போதாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியம்மா, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல, ஏண்டி இப்படி முகமெல்லாம் வாடி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குமா, அதுவும் ஒர்க் முடிச்சுட்டு நேராக இங்கே கோவிலுக்கு தான் வரேன், செந்தில் கிட்ட கூட சொல்லலை, பாவம் செந்தில் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாமான்னு சொல்ல,
பாவண்டி, அவரும் பாவம் உனக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுல மத்த எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு மீனாவோட அம்மாவும் கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, இன்னைக்கு தாமா சரவணன் மாமாவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு சென்னைக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல. அப்படியா, நீங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா ஹனிமூன்ற மாதிரி கேட்க, நாங்கெல்லாம் போனோமா டூரா மொத்தமா போயிட்டு வந்தோம்னு சொல்ல. ஏண்டி உன்னையும் மாப்பிள்ளையும் தனியா அனுப்பி வைக்கலான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வீட்டுல எல்லாம் வழி இல்லாமான்னு சொல்ல. அப்போ இந்த பையனையும் பொண்ணையும் மட்டும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்க, அது வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த பொண்ணு இல்லையா, அதனால அந்த மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வாங்கன்னு சொல்ல. அப்போ அந்த வீட்டில் உன்னைய அப்படியெல்லாம் இல்லைம்மா, என்னை அத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க. அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரினே சொல்லலாம். உன்னை விட நல்லாவே பார்த்துக்கிறாங்க, ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. நீ கூட வீட்டில் இருந்தால் உன் மாமியார் வீட்டுக்கு போனால் வேலை பார்த்து தானே ஆகணும்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் அங்கே அப்படி இல்லைம்மா, அத்தை என்னை எந்த வேலையும் பார்க்க விடுறதில்ல. என்னையும் மட்டும் இல்லை, யாரையும் எதையும் பார்க்க விட மாட்டாங்க. அவங்களே எல்லாமே எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. கொஞ்சம் மாமா தான் ஒரு மாதிரி, ஆனாலும் அவரும் நல்ல மாதிரியாக தான் இருக்காரு. போக போக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான்னு சொல்ல. உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மீனா. இருந்தாலும் எனக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, என்ன நீ கோவிலுக்கு எப்போ வந்த அப்படின்னு கேட்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி வந்தேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அம்மாவுடைய கையில இருக்க போனை கவனிக்கிறாங்க. என்னம்மா ஃபோன் ஆன்லேயே இருக்கு அப்படின்னு சொல்ல. ஓ அதுவாடி, நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி தான், நம்ம ஊர் பக்கம் தான், கொஞ்சம் எங்கிட்ட அவசரம்னு சொல்லி கடன் வாங்கினது. இன்னமும் கடனை திருப்பி கொடுக்க கூட கிடையாது. சரி இப்போ கொடுத்துரும் அப்போ கொடுத்துரும்னு பார்த்தாலும் அதுவும் இல்லைன்னு சொல்ல. நீ எப்பமா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டிருந்தாங்கன்னு தான் நானும் கொடுத்தேன். ஆனால் இப்போ அந்த பணம் கைக்கு வந்து சேர மாதிரி இல்லை. 1000 2000னா பிரச்சனை இல்லடி, 50,000 ரூபா. 50,000ங்கிறது எனக்கு மாத சம்பளமே கொஞ்சம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இன்க்ரிமெண்ட் கூட பண்ணலை. இதில் 50,000 பணத்தை கொடுத்துட்டு நான் என்னடி பண்ணுறதுன்னு சொல்ல. நீ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேமான்னு சொல்ல. வேறு என்னடி பண்ண சொல்கிற, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, பொண்ணு சென்டிமெண்ட்டை வச்சு உன்னை மயக்கிட்டாங்கன்னு சொல்லுன்னு எங்கள் மீனா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த ஃபோனை முதல்ல ஆன் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கேமா ஃபோனை ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அந்த பொம்பளை தான் நான் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுவும் இன்னொரு ஆளும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வீடியோ எடுத்தேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் இறங்கிட்டேன்னு சொல்லி கேட்க, பின் என்னடி பண்ணுறது, பணத்தை வசூலிக்கணும்னா வேற வழி இல்லையே, மிரட்டி தான் வசூலிக்கணும்னு சொல்ல. அவங்க பேசினதை நீ எதுக்கு வீடியோ எடுத்தேன்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு மீனோட அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லடி, பொண்ணோட வாழ்க்கையை பணைய வச்சு ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற அளவுக்கு போயிருக்கா. அது மட்டுமா, அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வேற யார்கிட்டயோ பணமும் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்ல. இது என்னம்மா நீ சொல்கிறதே எனக்கு கேட்க ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா பொண்ணோட வாழ்க்கையை கூட பணையம் வைப்பாங்களா என்னன்னு மீனா ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. ஆமாண்டி, இங்கே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாவம் அந்த குடும்பம். உண்மையிலே அது யார் என்னன்னு தெரிஞ்சாலாவது இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது உஷாராயிருங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு தான் யார் என்னன்னு தெரியலையே, வீடியோவை மட்டும் எடுத்து வச்சு மிரட்ட வேண்டியதான், பணம் கைக்கு வரைன்னு சொல்ல. இங்கே பாரு, நீயே பாரு அப்படின்னு சொல்லி இங்கே இந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. பார்த்த உடனே எங்கள் மீனாவுக்கு பையன்னு தூக்கி போடுது. இவங்களாம்மா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட மீனா கேட்க, இவங்களே தாண்டின்னு எங்கள் மீனோட அம்மா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்க, அம்மா நீ சொல்கிற குடும்பமே என் குடும்பம் தான் சொன்ன உடனே எங்கள் மீனோட அம்மாவுக்கு இன்னும் பல மடங்கு பயங்கர அதிர்ச்சியாகுது. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவங்க தான் இந்த பொண்ணோட அம்மா. இன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. அது மட்டுமா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் 1 மாதம் கூட சரியாக முடியலையம்மா அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லைம்மா, இது யார் தெரியுமா, இது எங்கள் அத்தையோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி, சொந்த தங்கச்சி குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறாரு, குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் இங்கே நீ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமக மூலமாகவேன்னு சொல்ல. எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ தங்கமேலோட குடும்பத்துக்கும் எங்கள் கோமதி அத்தையோட அண்ணனுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு டீல் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தங்கமேலுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியலேன்னு சொல்ல. அதை முதல்ல கண்டுபிடிடி. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயமா இருந்ததுன்னா இந்த விஷயத்த இந்த வீடியோவோட வீட்டில் எல்லார்கிட்டையும் போட்டு காட்டு. ஒருவேளை தெரியாமல் நடக்கிற விஷயமா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை யோசிக்கலான்னு எங்கள் மீனோட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் தங்கமேல் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் செய்யும் பொழுது எல்லாமே தெரிஞ்சு நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு மீனாவே சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அம்மாவுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா, இது மாதிரி 2 3 தடவை என்னையும் ராஜையும் வீட்டில் பிரச்சனை பண்ணவே வச்சுட்டாங்க. இதனால மாமா எங்களை கடுமையாக திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவோட அம்மா உடனே சொல்கிறாங்க, அப்படின்னா இந்த வீடியோவை நீ வீட்டில் போட்டு காட்டியே தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்கும் நீ இதை என்கிட்ட கொடு, நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தான் நான் இந்த முடிவை எடுக்கணும்னு மீனாவும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ என் கையில் இருக்கட்டும். திரும்பவும் வீட்டில் எதனாலும் பிரச்சனை வந்ததுன்னா இங்கே தங்கமயிலாலேயோ இல்லை தங்கமயில் குடும்பத்தாலேயோ வேறு வகையில் எனக்கு சந்தேகப்படுற மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மாமா கிட்ட கொடுக்க நான் தயங்கவே மாட்டேமா. இனிமேல் தங்கமயில் என்னோட கையில்,
தங்கமேல் எப்படி அந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ண வேண்டியதும் நான் தான்மான்னு சொல்ல. இதை கேட்ட மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பொம்பளை இவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் நீ வாழ போன வீட்டுக்கு அவ பொண்ணை கட்டி கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல. என்னம்மா பண்ணுறது, அதுவும் மாமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்த பொண்ணுன்னு சொன்னான். நீ சொல்லுறத பார்க்கும்போது அந்த குடும்பத்து மேலே பெரிய தப்பே இருக்குன்னு தோணுது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல வகைகளில் அவங்க சிக்க வேண்டியது நிறைய இருக்குதுமா. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னைய பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. சரிடி, நீ பார்த்து பத்திரமா இரு, எதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்கிறாங்க. எதுக்குமா நான் தள்ளி இருக்கணும், என்னைய பார்த்து அவள் தான் இனிமேல் தள்ளி இருக்கணும்னு சொல்ல. இதனால் மீனோட அம்மாவும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வீடியோ ஆதாரத்தோட சிக்கிக்கிட்டது யார், எங்கள் பாக்கியம் தானே. இதனால் கண்டிப்பாக தங்க மேல் தான் பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். இனிமே அடங்கி போக வேண்டியது பாக்கியம் மட்டுமா தான் இருக்கும்.